பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திருநாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கமே என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது சங்கீதம் 138 2வது திருவசனம். 138வது சங்கீதம் 2வது திருவசனம். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். பிரியமானவர்களே, இந்த திருவசனத்திலே கர்த்தர் எப்படி இந்த நாளிலும் தமது ஜனத்தோடு தனித்தனியாகவும் குழுவாகவும் பேசுகிறார், அவருடைய சத்தத்தை எப்படி இனம் கண்டுகொள்வது, எழுதப்பட்ட வேத வாக்கியங்களுக்கும் கர்த்தர் நேரடியாக பேசுகிற வார்த்தைக்கு உள்ள வித்தியாசம் என்ன என்பவைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த அனுபவத்தில் நாம் இன்னும் தொடர்ந்து வளர்ந்து கிரமமாக அவருடைய சத்தத்துக்கு எப்படி முற்றுமுடிய செவி கொடுத்து கொண்டே இருக்க போகிறோம் என்பதை குறித்தும் நாம் தியானிக்க போகிறோம். ஆகவே ஆர்வமாய் கவனியுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இடைபட வாஞ்சியுங்கள். ஜெபத்தோடு காத்திருங்கள். ஆண்டவர் நிச்சயமாக இந்த நாளிலே நம்மை சந்திக்க போகிறார். நிச்சயமாக சொல்லுகிறேன், இது நம்முடைய வாழ்க்கைக்கு, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியங்களுக்கு இது ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கும் என்பதிலே, ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே ஆர்வமாய் செவி கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக, கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் எழுதப்பட்ட வாக்கியங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எழுதப்பட்ட வேத வாக்கியங்கள் அவைகள் கர்த்தருக்குள்ளே, அவைகள் நமக்கு இன்ஃபர்மேஷனாக, தேவத்துவத்தை பற்றியதான தகவல்களாக இருந்து கொண்டு இருக்கின்றன. அதே போல் பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதும்பொழுது சொல்லுகிறார், அவைகள் நீதியை படிப்பிப்பதற்கு, சீர்படுத்துவதற்கு உரிய வேத புத்தகமாக கர்த்தர் நமக்கு அவற்றை நம்ம கையிலே கொடுத்திருக்கிறார். அவைகளுக்காகவும் நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு நன்றி, சகல துதிகன மகிமை அவருக்கே உண்டாகட்டும். அதே நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைக்கும் நாம் இடம் கொடுக்க வேண்டும். இது மிகவும் அவசியம். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே அந்த மகிமையின் தேவன் இடைப்பட்டார் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் சொல்லுகிறது. கர்த்தர் அவரை ஒரு இடத்துக்கு போக சொல்லுகிறார். அவர் என்ன இடம் என்று தெரியாதபடிக்கு புறப்பட்டு போகிறார். தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் அடிக்கடி கர்த்தருடைய வார்த்தை அவரை சந்திக்கிறது. கர்த்தர் அவரை சந்திக்கிறார். அவருடைய வாழ்க்கை கர்த்தருக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படுகிறது. அவர் கர்த்தருக்கு சிநேகிதனாக அறியப்பட்டார். அது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களும் பெருக்கமும் அதிகமாக வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சத்தத்திற்கும், அதாவது நேரடியாக நம்மோடு பேசுகிற ரேமா வேர்ட்ஸுக்கும் லோகோஸுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். இந்த சங்கீதம் 138:2 அவர் தன்னுடைய வாயிலிருந்து புறப்பட்டு ஒவ்வொருவருக்கும் நேராக கடந்து வருகிற வார்த்தையை அவர் மகிமைப்படுத்துகிறார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி சங்கீதம் 138 நம்ம வாசிக்கும் போதே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச வேத வசனம் சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஸ்தோத்திரம். அந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த 138:2 நிறைய பேர் புரிந்து கொள்வது கிடையாது. எப்படி ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி அதை நிறைவேற்றி அந்த வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தினாரோ, ஈசாக்கை கொடுத்து அந்த வார்த்தையை மகிமைப்படுத்தினாரோ, அதே போல் தாவீதின் வாழ்க்கையிலும் தன்னுடைய வார்த்தையை பல்வேறு காலகட்டங்களிலே அனுப்பி அதை மகிமைப்படுத்தினார். தாவீதுக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிற்கால சந்ததிக்கும் அதை கொடுத்து மகிமைப்படுத்தினார். இப்பொழுதும் மகிமைப்படுத்தி கொண்டு வருகிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி,
கர்த்தருடைய சத்தத்தை கேட்க நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களோடு இடைபடுவார். ஸ்தோத்திரம். பொதுவாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் முதல் முறையிலே கர்த்தர் அழைப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது தான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக காணக்கூடாத பிதாவாகிய தேவன், அந்த மகிமையின் தேவன் நம்முடைய குற்றங்கள் குறைவுகளை மன்னித்து அவருக்கு முன்பதாக ஒப்புரவாக்குகிறார் என்கின்ற சுவிசேஷத்தை நாம் கேள்விப்படுகிறோம். தேவனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் பெயருள்ளவராய் இந்த பூமியில் இறங்கி வந்தார். நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்காக அவர் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்து பரலோகத்திற்கு சென்றிருக்கிறார். அவர் மூலமாக பாவ மன்னிப்பு அருளப்படுகிறது. இதுதான் முதல் சத்தம். இதுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு உடனே ரட்சிப்பு, பாவ மன்னிப்பின் நிச்சயம் கிடைக்கிறது. ஸ்தோத்திரம். இன்றும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாராயிலும் அதை பெற விரும்புவீர்கள் என்றால் நீங்கள் இருக்கிற இடத்திலேயே ஒரு ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, என்னுடைய குற்றங்களை மன்னிங்க. இயேசு கிறிஸ்து எனக்காக அந்த பாவத்தின் தண்டனைக்காக அவர் சிலுவையில் மரித்து உயிர்த்ததை நான் விசுவாசிக்கிறேன். தயவுசெய்து என்னையும் மன்னியும், உங்கள் இரத்தத்தினால் கழுவும், உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்கிறார். அவர் தன்னுடைய முதலாவது வார்த்தையை மகிமைப்படுத்துகிறார். அதுக்கடுத்து நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. நாம் அதை ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே பேசுகிறார். ஏசாயா 55:10-11 சொல்லுகிறது, வானத்திலிருந்து எப்படி அங்கே மாரியும் உறைந்த மழையும் புறப்பட்டு பூமியை நனைத்து அது விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறதோ, அதே போல் என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் இருக்கும். அது வெறுமனே திரும்பாது, அது அனுப்பின காரியமாக வாய்க்கும். இப்போ கர்த்தர் அந்த வார்த்தைகளை பூமியில் அனுப்பி கொண்டே இருக்கிறார். சில நேரங்களிலே நாம் லோகோஸை நாம் தேவனுடைய நேரடி வார்த்தையாக எடுத்துக்கொள்கிறோம். லோகோஸ் மூலமாகவும் தேவன் அதை பேச வேண்டும். உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானை ரேமாவாக பேசி தோற்கடித்தார். பாருங்கள், சில பேர் சொல்லுவாங்க, பைபிளில் இருக்கிறத குறிப்பிட்டாலே பிசாசு ஓடி போயிடுவான் அப்படின்னு சொல்லி. ஒரு காரியத்தை மறந்து விடக்கூடாது. அவர் வேதாகமத்தில் இருந்தது அந்த வசனம். ஆனால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து அந்த வார்த்தை புறப்பட்டது. இட்ஸ் அ ரேமா வேர்ட். மறந்து விடக்கூடாது. அந்த ரேமா வேர்டை பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் பிசாசை துரத்த முடியும், ஜெயிக்க முடியும். உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற திட்டம், தரிசன நிறைவேறுதலை தேவ ஒத்தாசையால் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு உண்மையிலே நடந்த சம்பவத்தை, தென்கொரியாவிலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை நான் அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக கேள்விப்பட்டேன். 2 வாலிப பெண்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு ஆவிக்குரிய கூட்டத்திற்கு போனார்கள். போய்விட்டு திரும்பி வரும்போது அங்கு ஒரு பெரிய நதி குறுக்கிலே ஓடிக்கொண்டது. அதில் எதிர்பாராத வெள்ளம், காட்டாற்று வெள்ளம் வந்து கொண்டே இருந்தது. அவர்கள் கரையோரத்திலே முழங்கால் படியிட்டார்கள். அவர்கள் ஜெபித்தார்கள், பேதுருவின் தேவன் எங்கள் தேவன், பேதுருவை இந்த நீர்மேலே நடத்த உதவி செய்த தேவன் எங்களுக்கும் உதவி செய்வார் என்று சொல்லி ஜெபித்தார்கள். 2 பேரும் கரம் பிடித்து அந்த ஆற்றுக்குள்ளே இறங்கினார்கள். ஒரு சில மணித்துளிகளுக்கு பின்பதாக அவருடைய சரீரங்கள் செத்த சடலங்களாக மீட்கப்பட்டன. மறுநாளிலே தென்கொரிய நாட்டிலே பத்திரிகையிலே அது தலைப்பு செய்தியாக வந்தது, வேர் இஸ் தேர் காட் என்று சொல்லி, அவர்கள் தேவன் எங்கே என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விஷயத்திலே அநேகர் இன்று தவறுகிறார்கள். ஸ்தோத்திரம். தவறுகிறோம். ஆண்டவர் அதை இந்த நாளிலே நமக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஊழியக்காரர் ஒருவர் ஆண்டவரிடத்தில் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாராம். எதுக்காக இப்படி 2 பேரும் மரித்தார்கள் என்று சொல்லி. ஆண்டவர் சொன்னாராம், அவர்கள் என்னுடைய வாயின் வார்த்தைகளை கேட்கவில்லை மகனே என்று சொல்லி கர்த்தர் அந்த ஊழியக்காரருக்கு உணர்த்தி இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பழகுவோம் என்றால் அதன் நிறைவேறுதலை கர்த்தருடைய ஒத்தாசையினால் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் பதிவிடுகிறது, அவர் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற கர்த்தராக இருந்து கொண்டிருக்கிறார். வாயினால் சொல்லுகிற வார்த்தையுமே கர்த்தர் நம்மை பக்குவப்படுத்தி, பாருங்கள்,
பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆபிரகாமை கர்த்தர் பக்குவப்படுத்துகிறார். மோசே இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்தில் பக்குவப்படுத்துகிறார். அவர்கள் கர்த்தருடைய மகிமையை புரிந்து கொண்ட பொழுது, மகத்துவத்தை புரிந்து கொண்ட பொழுது கர்த்தரே அதை அவர்களுக்கு நிறைவேற்றினார். அவர்கள் ஆசீர்வாத கானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள். ஸ்தோத்திரம். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள நாம் வாஞ்சியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அதை அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். யோவான் 10வது அதிகாரம் 26வது திருவசனம், என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். மை ஷீப் வில் ஹியர் மை வாய்ஸ். கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போம். அவர்களை கர்த்தர் சொல்லியிருக்கிறார், என்னுடைய கைகளிலிருந்து யாரும் பறிக்க முடியாது என்று சொல். அவர்களுக்காக அவரே எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அவரே அவர்களுக்கு நல்ல ஆலோசனை. பாருங்கள், வார்த்தையை கொடுக்கிறவரும் அவர், அந்த வார்த்தையின் நிறைவேறுதலுக்குள்ளும் நடத்தி செல்லுகிறவரும் அவர்தான். ஸ்தோத்திரம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அவருடைய இரக்கத்தின்படி, தயவின்படி, அவருடைய பராக்கிரமத்தின்படி அவர் அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டே இருப்பார். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த சத்தத்தை கேட்கிறதிலே இன்று ஸ்தோத்திரம், கிறிஸ்தவ வட்டாரத்திலேயே சில நூதனமான காரியங்களும் இருக்கிறது. கடைகளிலே சென்று நல்ல வாக்குத்தத்த அட்டைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம். சில நேரங்களிலே சபைகளிலும் அந்த அட்டைகளை கொடுக்கிறார்கள். அதிலே ஒரு சின்ன அளவு ஆவியானவர் செயல்படுகிறார். நான் அதை இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இஸ் இட் ஹோல் கவுன்சில் ஆஃப் காட்? தேவனுடைய முழு ஆலோசனையா? ஸ்தோத்திரம். யோசனை பண்ணி பார்ப்போம். நானே, என்னுடைய பெற்றோர், என்னுடைய தகப்பனார் மதுரையில் ஒரு வணிகராக இருந்தார். வாழ்த்து அட்டைகள், கிறிஸ்மஸ் காலத்திலே வாழ்த்து அட்டைகள் அச்சிடுவோம். ஆமாம், ஹோல்சேல் ரீட்டைல். பாருங்கள், அதில் நல்ல நல்ல வசனங்களை போடுவோம். என் தகப்பனார் ஒரு 10 வசனங்களை எடுத்து வைத்திருப்பார். என்னுடைய கடைக்கும் நிறைய ஊழியர்கள் வருவார்கள். அவர்களும் இன்னும் 1-2 வார்த்தைகளை கொடுப்பார்கள். இன்னும் சில தொழில்முறை நண்பர்களும் வருவார்கள். அவர்கள் இந்த வசனம் தான் நல்லா இருக்குது பிரதர், இதை போடுங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் பார்த்தா ஒரு 5 வசனத்தை போடுவோம். ஸ்தோத்திரம். அது ஓரளவு ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும். ஆனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ கிருபையினால் என்னுடைய புஸ்தகங்களும் இப்பொழுது நிறைய புஸ்தக கடைகளுக்கு போய் கொண்டு இருக்கின்றன. ஒரு முறை நான் புஸ்தக கடைக்கு போயிருந்தப்போ ஒரு பாஸ்டர் ஒரு புஸ்தக கடையில் நின்னே சொல்லி கொண்டு இருந்தார். ஆமாம், நீங்கள் கொடுக்குற இந்த வசன அட்டைகளெல்லாம் ஒவ்வொரு குறிப்பிட்ட அளவு தான், அது தேவனுடைய முழு ஆலோசனை அல்ல என்று சொல்லி குறிப்பிட்டார். இன்று நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழகுவதிலே நாம் வளர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். சில நேரங்களிலே வாக்குத்தத்த அட்டைகளின் மூலமாகவும் கர்த்தர் செயல்படுகிறார். அதற்காக இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அது தேவனுடைய முழு ஆலோசனையா? ஸ்தோத்திரம். ஆமாம், அந்த அட்டைகளை வெளியிடுகிறவர்கள் எது நல்ல ஃபேன்சியாக இருக்குமோ அந்த வார்த்தைகளை தான் எடுத்து போடுகிறார்கள். அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் மற்றவர்களுக்குள்ளே தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்துவின் மந்தைக்கு கர்த்தர் நேரடியாக அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கக்கூடிய ஒரு கிருபையை, ஒரு சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதை ஆண்டவரிடத்தில் வாஞ்சித்து கேட்டு பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. அடுத்தபடியாக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாருக்கு எழுதின நிருபத்திலே 10வது அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள். 10வது அதிகாரம் 17வது திருவசனத்திலே, விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதினாலேயே வருகிறது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலே தேவனோடு நடப்பதிலே இந்த விசுவாசம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த ரோமர் 10:17 தெளிவாக புரிந்து கொள்ளணும். விசுவாசம் கேள்வியினால் வருகிறது. சில பேர் கேள்வி கேட்கறதுனால வருதுன்னு நினச்சிடக்கூடாது. விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை காது கொடுத்து கேள்விப்படுவதினால் வருகிறது. அதன் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்குள்ளே விசுவாசத்தை துவக்குகிறார். எபிரேய நிருபத்திலே அது குறிப்பிடப்படுகிறது.
ஸ்தோத்திரம். விசுவாசத்தை துவக்கிறவரும் பூரணப்படுத்துகிறவருமாகிய அவரை நோக்கி பார்த்து என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்று நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே பலவீனங்கள், சோர்வுகள், தடுமாற்றங்கள், தடுக்கி விழுதல்கள் எதனால் ஏற்படுகிறது? கர்த்தருடைய சத்தத்தை கரெக்டாக காது கொடுத்து கேட்காமல் இருப்பதனால்தான் வெளிப்படுகிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கரெக்டாக கேட்டு அதை நம்முடைய இருதயத்திற்குள்ளே ஆவியானவர் எழுத விட்டு கொடுப்போமானால், அதை தேவ கிருபையினால், தேவனுடைய அபிஷேகத்தினால் பாதுகாப்போம் என்றால், ஏற்ற காலத்திலே அது நம்முடைய வாழ்க்கையிலே அது ஆண்டவர் அதை அனுப்பின காரியம் வாய்க்கும். தேவன் அதை மகிமைப்படுத்துவார். இன்று கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவனுக்கு முன்பதாக நம்முடைய விசுவாசம் அவருடைய வார்த்தையினால் நமக்குள்ளே அனல் மூட்டப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். மற்ற காரியங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம், எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நான் விசுவாசிக்கிறேன், அது நடக்கும், நான் விசுவாச அறிக்கை பண்ணுறேன், நடக்கும்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, நான் பார்த்துருக்குறேன். ஆனால் பரலோகத்துக்கு போன பிறகு தான் தெரியும், அடடா இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் இப்படி ஆயிட்டமே நினச்சிடக்கூடாது. அதுக்காக தான் இப்போ முன்னக்கூட்டியே உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாம், இஸ் இட் ஃப்ரம் த மவுத் ஆஃப் காட், அதை நாம் நிச்சயப்படுத்தி கொள்ள வேண்டும். அது மிகவும் அவசியம். அதை நிச்சயப்படுத்தி கொள்ளும் பொழுது அதை ஆண்டவர் ஏற்ற காலத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அதை நிறைவேற்றுவார். ஸ்தோத்திரம். இதில் முக்கியமாக ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் நாம் கர்த்தருடைய ஒத்தாசையினால் பெற்றுக்கொள்வோம் என்றால், கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதை ஆவியானவர் நமக்கு லகுவாக்கி அதை எளிதிலே புரிந்து கொள்ளும்படிக்கு செய்வார். ஆவியானவர் சுயமாய் பேசுகிறதல்ல, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே, பிதாவாகிய தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறதை அவர் நமக்கு தருகிறார். ஸ்தோத்திரம். இது மிகவும் அவசியமானது. பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை இப்பொழுதுதான் விசுவாச வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கலாம். இந்த விஷயத்தில் கரெக்டாக டியூன் ஆயிருங்க. உங்கள் வாழ்க்கை செழிக்கும், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் வருகிற உபத்திரவங்கள், சோதனைகள், போராட்டங்கள், கண்ணிகள், சிறை இருப்புகளில் கர்த்தர் உங்களை தாங்கி பிடித்து கொள்வார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் யோசேப்பை கர்த்தர் தாங்கி பிடித்து கொண்டார். எகிப்திய நாட்டிலே இருந்த மாறுபாடான விஷயங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத விஷயங்கள், கர்த்தருக்கு எதிரான விஷயங்கள் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. கர்த்தர் அவரை பாதுகாத்தார். பாருங்கள், தானியேல் தீர்க்கதரிசியை பாருங்கள். அவர் பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டாலும் கர்த்தர் அவரோடு இருந்தார். ஸ்தோத்திரம். அவருக்கு கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தைகள், எரேமியா மூலமாக கொடுத்த வார்த்தைகள் அவர் அங்கே பாதுகாத்து கொண்டனர். கடைசியில் இஸ்ரவேல் மக்கள் அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலையாவதற்கும் எரேமியாவின் மூலமாக வெளிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிதான் அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, நாங்களும் எங்கள் முற்பிதாக்களும் பாவம் பண்ணினோம், எங்களை இத்தனை ஆண்டுகளுக்கு பின்பதாக மறுபடியும் எங்கள் நாட்டுக்கு திரும்ப கொண்டு வருவேன் என்று நீர் சொல்லி இருக்கிறீரே என்று சொல்லி ஜெபம் பண்ணினார். அடுத்த நிமிஷம் ஆண்டவர் அந்த பேரரசனுக்கு கட்டளையிட்டார். அங்கே இஸ்ரவேல் மக்கள் மறுபடியும் இஸ்ரவேல் நாட்டுக்கு திரும்புவதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த கடைசி காலத்தில் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் நாம் வாஞ்சிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஒருவேளை வேத புத்தகத்திலே இந்த காலத்திற்குரிய தீர்க்க தரிசன வார்த்தைகளும் இருக்கிறது. நீங்கள் ஆவியானவரை பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் அந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆதியாகமத்திலேயே தீர்க்க தரிசன வார்த்தைகள் இருக்குது. ஆமாம். கடைசி காலத்தில் எப்படி பிசாசு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தலையில் மிதிப்பாருங்கிறது அழகாக போடப்பட்டிருக்குது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் போடப்பட்டிருக்குது. ஸ்தோத்திரம். ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு முழு வேதாகமத்திலும் உள்ள தீர்க்க தரிசன வார்த்தைகள், அவைகள் லோகோ வேர்ட்ஸுக்குள்ளே இருந்தாலும் தே ஆர் ரேமா வேர்ட்ஸ். அது இந்த காலத்திலும் கர்த்தர் அதை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். மறந்துவிடக்கூடாது. நீங்கள் தேவனுடைய திட்டத்திலே பங்கடைய வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்றால் அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் நீங்கள் ஆவியானவருடைய ஒத்தாசையோடு புரிந்து கொள்ள முடியும். எது இந்த காலத்திற்குரிய காரியம் என்று சொல்லி. ஸ்தோத்திரம்.
அதிலும் சில நேரம் பார்த்துருக்கிறேன், ஆவிக்குரிய சகோதரர்களே சில நேரங்களில் சில குறிப்பிட்ட வாக்குறுதிகள் எல்லாம் கடைசி காலத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. 1000 வருட அரசாட்சியில் நடக்குன்னு சொல்லிடுவாங்க. நோ, 1000 வருட அரசாட்சியில் அது முழுமையாக பூரணமாக நிறைவேறும். ஆனால் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை இந்த காலகட்டத்திலும் நீங்கள் அதை அனுபவிக்க முடியும் என்று ஆவியானவர் திட்டமாய் உணர்த்துகிறார். வேதாகமத்தில் உள்ள தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் இந்த சமகாலத்திலும் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை வாஞ்சையாய் கேட்டு நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால் அதன் நிறைவேறுதலிலே தேவ கிருபையினால் தேவ ஒத்தாசையினால் பங்கடைய முடியும் என்று சொல்லி ஆவியானவர் திட்டமாய் பேசுகிறார். நீங்கள் கொலோசையர் அதிகாரத்திலே 3வது அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள். லெட் த வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் டிவெல் இன் யூ ரிச்லி. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகலவித சம்பூரணத்தோடும் உலாவுவதாக. கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிறார். வேதாகமத்திலும் அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் இருக்கிறது. சமகாலத்திலும் ஆண்டவர் பேசுகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்திலெல்லாம் வாசித்து பாருங்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று அநேக முறை குறிப்பிடப்படுகிறது. இன்று நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற சபையாக இருந்து கொண்டு இருக்கிறோமா? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற விசுவாசியாக இருந்து கொண்டு இருக்கிறோமா? மற்றும் சபை ஸ்தாபனம் மாத்திரமல்ல, கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கொடுத்திருக்கிற ஸ்தாபனங்கள், குடும்ப ஸ்தாபனம், தொழில் ஸ்தாபனம், சொத்து சுதந்திரங்கள், ஊழிய ஸ்தாபனங்கள், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டு இருக்கிறோமா? இல்லை என்றால் இன்றே அவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். பிரியமானவர்களே, மோசே ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, நீர் எங்களோடு வராவிட்டால் எங்களை இந்த இடத்திலிருந்து கொண்டு செல்லாதிரும் என்று சொல்லி பேசினார். அவருடைய சமூகம், அவருடைய வாயின் வார்த்தைகள் மிகவும் ப்ரெஷியஸ். அதுக்கு நோ சப்ஸ்டியூட், நோ ஆல்டர்னேட்டிவ்ஸ். அந்த அனுபவத்திலே நாம் தொடர்ந்து வளர வேண்டும். அந்த ஆலோசனைக்காக காத்திருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள்ளான ஒரு ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கையை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக ஸ்தோத்திரம், இன்னும் சில பேர் இந்த ஞான இலக்கியங்கள், அதாவது நீதிமொழிகள், உன்னத பாட்டு போன்ற புஸ்தகங்களை எல்லாம் வாசித்து விட்டு ஸ்தோத்திரம், எழுதப்பட்ட வேத வாக்கியங்களே போதும் என்று சொல்லி இருந்து கொண்டு இருப்பார்கள். நான் உங்களுக்கு நீதிமொழிகளிலிருந்தே கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். ஸ்தோத்திரம். பொல்லாப்பை விட்டு விலகுவதை புத்தி. 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் ஒரு முறை வேதாகமத்தை வாசித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் எனக்கு அதை கற்றுக் கொடுத்தார். வேத வாக்கியங்களின் மூலமாக ஆவியானவர் நம்மை இன்ஸ்பயர் பண்ணுகிறார். அதே நேரத்தில் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவருடைய வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். பாருங்கள், அது பிரசன்ட் டென்ஸில் குறிப்பிடப்படுகிறது. ஸ்தோத்திரம். வீடுகளில் இருக்கிறவர்கள் அந்த வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவருடைய வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். எல்லா அறிவும் வரும். கடைசி காலத்தில் பரலோக ராஜ்யத்தின் காரியங்களையும் ஆண்டவர் பேசுவார். பூமிக்குரிய காரியங்களிலும் நாம் சம்பந்தப்பட்டிருக்கிற துறைகளிலே பேசுவார். இன்று தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார் என்று சொல்லுகிறோம். சர் ஐசக் நியூட்டன் ஸ்தோத்திரம் நிறைய விதிகளை கண்டுபிடித்தார் என்று சொல்லுகிறோம். அவர்கள் எல்லாரும் தேவ ஒத்தாசையினால் அதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி கர்த்தராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், இன்று ஆண்டவர் பேசுகிறார் என்னிடத்தில் என்று சொல்லி திட்டமாக யார் சொல்ல முடியும்? நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் அந்த விஷயங்களிலே கர்த்தரால் கனம் பண்ணப்படுவீர்கள். அதிலே சவால்கள் வரலாம். சில நேரங்களில் ஆவிக்குரிய வட்டாரத்திலே பரியாசங்கள் நான் என்னுடைய ஆரம்ப வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸி சில நேரங்களில் பரியாசத்திற்கு உட்பட்ட காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன்.
புதிய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள் என்று சொல்லி. ஸ்தோத்திரம். நீங்கள் அதை ஆண்டவருக்கு முன்பதாக ஜெபத்திலே கொண்டு போவீர்கள் என்றால் ஆண்டவர் அதனுடைய உண்மையை உங்களுக்கு வெளிப்படுத்தி நிரூபித்து காட்டுவார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவருடைய வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அவருடைய வாயின் வார்த்தைகளை நாம் கேட்க பழக வேண்டும். ரேமா வேர்ட்ஸை கேட்க பழக வேண்டும். அடுத்து நீங்கள் நீதிமொழிகள் 8:34 வாசித்து பாருங்கள். என் வாசல் அருகே நித்தமும் விழித்திருந்து என் வாசல் அருகே காத்திருந்து செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். டெய்லி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வாசல் அருகிலே விழித்திருக்க வேண்டும். வாசல் நிலையருகே காத்திருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். பூர்வ காலத்திலே தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசின கர்த்தராகிய தேவன் புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக பேசுகிறார். கிறிஸ்து இயேசுவின் ஊழிய அழைப்புக்கு உட்பட்ட 5 ஊழிய வரங்களிலே தீர்க்கதரிசியின் அழைப்பும் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கும்போது நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பீர்கள் என்று யோவேல் 2வது அதிகாரத்தில் குறிப்பிடப்படுகிறது. ஸ்தோத்திரம். அந்த வேர்ட் ஆஃப் ப்ராஃபஸி உங்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டு, தேவனுடைய நீதி சமாதான சந்தோஷத்திற்கு உட்பட்டு, ஸ்தோத்திரம், அந்த கிறிஸ்துவின் மகிமையான ஐஸ்வர்யத்திலே உங்களையும் என்னையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்தாபனங்களையும் அவைகளுக்குரிய வழி நடத்துதல்களை அவைகளுக்குரிய மேன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை. ஆவியானவர் நம்மோடு பேசின காரியங்களை சற்று சிந்தித்து பார்ப்போம். அவர் தம்முடைய வாயின் வார்த்தையை மகிமைப்படுத்துவார். அவர் தம்முடைய வாயின் வார்த்தையை நிறைவேற்றுவார். அவர் தமது வாயின் வார்த்தையின் மூலமாய் அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளே நம்மை கூட்டி சேர்ப்பார். ரட்சிப்பின் அனுபவம் மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், நாம் எப்பெல்லாம் தேவனை விட்டு ஸ்தோத்திரம் சோர்ந்து போகிற சூழ்நிலைகளிலே அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி நம்மை உற்சாகப்படுத்துவார். அவருக்கு காத்திருக்க உற்சாகப்படுத்துவார், பலப்படுத்துவார். நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஓட்டத்திலே ஓட தேவையான விசுவாசத்தை கொடுப்பார், தாங்கி பிடிப்பார். அந்த வார்த்தை நிறைவேறுதலுக்கு போவதற்கு முன்பதாக என்னென்ன சவால்கள் வந்தாலும் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார். யோசேப்புக்கு உதவி செய்தார், தானியேலுக்கு உதவி செய்தார், தாவீதுக்கு உதவி செய்தார், யோபுவுக்கு உதவி செய்தார், நமக்கும் உதவி செய்வார். ஆகவே இந்த நாளிலே நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்திலே கர்த்தர் நேரடியாய் பேசுகிற வார்த்தைக்கு நேராக திறந்து கொடுப்போம். கண்களை மூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? சிலுவையை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வருவோம். ஸ்தோத்திரம். அவர் பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்கும்படிக்கு ஸ்தோத்திரம் சிலுவையில் தன்னையே பலியாக்கினார். அவருடைய இரத்தத்தின் மூலமாக நமக்கு கிருபை கிடைக்கிறது. தேவனுக்கு கிட்டி சேரக்கூடிய ஒரு சிலாக்கியம் கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒரு சிலாக்கியம் கிடைக்கிறது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் ஆவியானவர் உணர்த்துகிறார். The Spirit of Lord is compelling me. ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் நீங்கள் பிழைப்பீர்கள், உங்களுக்குள்ளே ஜீவன் பரிபூரணப்படும். உபாகமம் 28, தேவனுடைய சத்தத்தை கவனமாய் கேட்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும். ஸ்தோத்திரம். சாபங்கள் முறியடிக்கப்படும், நீங்கி போகும். ஸ்தோத்திரம். அர்ப்பணிப்போம். ஆண்டவரே என்னோடு பேசும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சாமுவேல் ஜெபம் பண்ணினார். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இயேசுவின் தாயாகிய பரிசுத்த மரியாள் ஜெபம் பண்ணினார்கள். இதோ நான் ஸ்தோத்திரம் ஆண்டவரின் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள். ஆண்டவர் அப்படியே செய்தார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபையை அனுப்புவீராக, உம்முடைய ஒத்தாசையை அனுப்புவீராக, உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை அனுப்புவீராக, இடம் கொள்ளாமல் போக மட்டும் நிரப்புவீராக. கர்த்தருடைய நேரடி வார்த்தையை கேட்பதிலே ஒவ்வொருவருக்கும் இருக்கிற மனசில் இருக்கிற குழப்பங்கள், தடைகள், இடறல்கள், கண்ணிகள் எல்லாம் நீங்கி போகட்டும்.
தவறான உபதேசங்கள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. உங்கள் முகம் ஒவ்வொருவர் மீதும் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்காதபடியினால் குழிகளுக்குள்ளே சிறையிருப்புகளுக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிற விழுந்து கிடக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கு வீராக உங்கள் இரத்தத்தினால் மீட்டு கொள்வீராக. உங்கள் கரம் அவர்களை தூக்கி பிடிக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தைகள் ஆண்டவரே மறுபடியும் அனல் மூட்டப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய எல்லா பிரசாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று சொன்னபடியால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை மகிமைப்படுத்துவீராக. இன்னும் இந்த வார்த்தைகளை ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கட்டளையிடுவீராக. பரலோகத்திலே உமக்கு முன்பதாக வந்து நிற்கும் அளவு உம்முடைய ஆலோசனைகள் ஒவ்வொருவருக்கும் கிடைத்து கொண்டே இருக்கட்டும் ஆண்டு. சங்கீதக்காரன் சொன்னபடியாக உமது ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் என்று சொன்னபடியா பூமியிலும் ஆண்டவரே ஒரு ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கையை கொடுப்பீராக, ஜெயம் கொள்ளுகிற ஊழியத்தை கொடுப்பீராக. விசுவாச வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் ஒவ்வொருவருக்கென்றும் முன்குறித்து வைத்திருக்கிற அற்புதங்கள், அதிசயங்கள், ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவர் மீதும் சம்பூரணமாய் இறங்கட்டும் ஆண்டவர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவர் உணர்த்துகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் நீங்கி போகிறது. கர்த்தருடைய மகிமையான முகம் உங்கள் மீது பிரகாசிக்கிறதை பார்க்கிறேன். ஆண்டவருடைய வெளிச்சம் இறங்குகிறது. கர்த்தருக்கு காத்திருந்து அவரது வார்த்தைக்கு நித்தமும் செவி கொடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற சுதந்திர வீதங்களை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு செய்வார். அது மாத்திரமல்ல, நீங்கள் தேவனுடைய திட்டத்திலும் கர்த்தருடைய சபையிலும் சுவிசேஷ ஊழியத்திலும் ஸ்தோத்திரம் நீங்கள் பயன்படுத்தப்படுவீர்கள் என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். அதற்கு தேவையான கிருபையின் ஐஸ்வர்யமும் உங்கள் மீது இறங்கி கொண்டு இருக்கிறது என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுவோம். லெட் யுவர் வேர்ட் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த மோ மாஸ்டர். பரலோகத்திலே உடைய வார்த்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கிறது, பூமியிலும் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படட்டும் ஆண்டவரே. அவருடைய எல்லைகளிலும் அந்த வார்த்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படட்டும், எல்லைகள் பாதுகாக்கப்படட்டும். நீரே பாதுகாத்தருள்வீரா. உமக்கே சகல துதி கன மகிமையால் எடுக்கிறோம். தேவரீர், எங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் கேட்டதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவருடைய அபிஷேகம் இன்னும் இறங்குகிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்வீர்களாக. ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. உமக்கே சகல துதி கன மகிமையால் எடுக்கிறோம். கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.